மத்தேயு 26 41. மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த வசனத்தை குறித்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். விழித்திருந்து சொல்லுங்களா, பக்கத்துல கை பிடிச்சி. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம். என்ன ஜெபம் சொல்லுங்க, என்ன ஜெபம்? விழித்திருந்து ஜெபம். இந்த விழித்திருந்து ஜெபத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விழித்திருக்கிறதுனால என்ன என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்க வீட்டில் திருடன் வருவது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? விழிச்சிட்டு இருப்பீங்க. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? விழித்திருக்கணும், தூங்கக்கூடாது. தூங்குறதுனால என்ன நடக்கும்? விழித்திருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? தூங்குறது. எங்கெல்லாம் தூங்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆராதனை நேரத்தில் தூங்கவே மாட்டோம். ஆனால் தூக்கம் எப்போ வரும்னா, பிரசங்க நேரத்தில் தான் தூக்கம் வரும். மெசேஜ் கேட்கும்போது தூக்கம் வரும். ஏன் தூக்கம் வருது? அப்படியே கண்ணை சொல்லட்டும், அப்படியே அப்படியே இறுக்கி இழுத்து பிடிச்சா கூட டப்புன்னு என்ன பண்ணிட்டோம், அப்படியே பிரசங்கத்தை கேட்கறது போலவே தோணும். நான் கண்ணை மூடின்னு கேட்குறேன் பதர், அப்படி கேட்குறேன் பதர், ஆத்துமா இங்கே போயிடும். ஸோ நீங்க தயவு செய்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அல்லாட்டா இருப்பாங்க. யாருன்னா நடந்து போனா டக்குன்னு யார் இது, எங்க போறீங்க, அவங்க கிட்ட மிஸ் ஆகவே முடியாது. அவங்க தூங்குற மாதிரியே தான் இருக்கும். பட் அந்த நிழல் தெரியும் போதே ஏய் யாரு அப்படின்னுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க விழித்திருக்க வேண்டும். எதுல விழித்திருக்கணும்னா, சோதனைக்கு மாட்டிக்கொள்ளாதபடி, உட்படாதபடி, சோதனையில போய் சிக்கி கொள்ளாதபடி நீங்க என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்போ விழித்திருப்பதற்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா தூங்குவது. விழித்திருப்பதற்கு ஆப்போசிட் என்ன? தூங்குவது. அப்போ தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஏன்னா கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் வசனமே சொல்லுது. அப்போ தூங்குவது ரொம்ப நல்லது. ஆனா எப்போ தூங்குவது? வேலை நேரத்தில் தூங்குவது வேலை போடும். அதிகாலையில, அதாவது ரொம்ப லேட்டா வரலாம், ஒரு 8 9 மணி வரலாம், சூரியன் அந்த பக்கம் மறையிற வரலாம் தூங்குறவங்களுக்கு வீட்டுல கண்டிப்பா என்ன வரும்? தரித்திரம் வரும். 6 மணிக்கு மேல எழுந்துக்கல அப்படின்னா உங்க வீட்டுல, உங்க வாசல்ல தரித்திரம் 10 இருக்குதுன்னு நீங்க இல்லையே கணக்கு பண்ணீங்க. வசனம் மாறாது. நான் மாறலாம் சொல்றேன், நாங்க கூட மாறலாம், வசனம் மாறாது. 6 மணிக்கு மேல நீங்க தூங்குற பழக்கம் இருந்ததுன்னா சகோதரனே சகோதரி, உங்க வீட்டுல தரித்திரம் தாண்டவம் ஆடுதுன்னு அர்த்தம். சீக்கிரம் தரித்திரம் வரும். அது எப்படிங்க சொல்றீங்க நீங்க? நான் நைட்லாம் ஜெபம் பண்ணிட்டு தாங்க படுக்கிறேன். நைட்லாம் ஜெபம் பண்ணிட்டு படுத்தா தப்பு கிடையாது. நான் நைட்டு சீக்கிரமா படுத்துவிட்டேன், நைட்டெல்லாம் செல்லை பார்த்துவிட்டு, நைட்டெல்லாம் போட்டு அது அந்த ஃபேஸ்புக்கு, அந்த புக்கு, இந்த புக்கு, என்னென்ன புக்கோ இருக்குது எல்லா புக்கையும் பார்த்துட்டு, அட போட இந்த ஜிபி எல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் இப்போ செல் எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே ஒரு சோத்திரம் சொல்லிட்டு தூங்குறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ தயவு செய்து 6 மணிக்கு மேலே நீ தூங்குனீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டில் தேவைகள் அதிகமாக ஆயிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த அதிகாலையில் எழுந்துக்கிற அனுபவங்களுக்குள்ளே வாங்க. ஸோ தூங்காதீங்க. தூங்குனாக்கா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். நைட்டில் ஜெபம் பண்ணணும். அது நைட்டில் ஜெபம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாமக்காரன் ஜெபம்னு சொல்லுவாங்க. ஜாமக்காரனுடைய ஜெபம். யார்? இந்த வாட்ச்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டை காப்பதற்காக, எஜமானை காப்பதற்காக, எஜமானுடைய உடைமைகளை காப்பதற்காக இரவெல்லாம் கண் விழித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுக்குற சம்பளத்துக்காக விழித்திருந்து பாதுகாத்து கொள்வாங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் அதிகமாக கண் விழித்து ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் உங்களையும் உங்கள் தேசத்தையும் உங்கள் உடைமைகளையும் பாதுகாக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். எவ்வளோதான் நீங்கள் சம்பாதிச்சாலும் பாதுகாக்கலன்னு வச்சுங்களேன், எல்லாம் வீணாக போகும். அப்போ விழித்திருந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எந்த டைமில் விழித்திருந்து ஜெபம் பண்ணலாம்? உங்களுக்கு எந்த நேரத்தில் உங்களுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்திலேருந்து ஒரு சிலரை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அவங்க விழித்திருந்தார்கள்?
அப்படின்னு பார்க்க போறோம். விழித்து இல்லாததுனால என்ன நடந்தது என்று பார்க்க போறோம். ஆமென். மார்க் 14:37 வாசிங்க. மார்க் 14:37. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் தூங்குகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நல்லா கவனிங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரு தூங்குறாங்க. யார்கிட்ட கர்த்தர் கேட்கிறார் தெரியுமா? பேதுரு கிட்ட கேட்கிறாரு. எல்லார்கிட்டையும் கேட்கல, நல்லா கவனிக்கணும். மற்ற சீஷர்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டு கொண்டு போய் கல்லெறி தூரத்துல அவங்களை விட்டுட்டு அவர் போய் தனித்திருந்து ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் தேவையா? இயேசு கிறிஸ்துக்கு ஏன் அவர் ஜெபம் பண்ணாம எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாதா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணுமா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாதான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அவசியமே கிடையாது. அவர் இரவெல்லாம் போய் பிதாவுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். பகலெல்லாம் அற்புதங்களை செய்தார். இரவெல்லாம் ஜெபிக்கிறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் போயிட்டு தனிமையில போய் ஜெபிக்கிறார். அவர் அது வழக்கமாவே வைத்திருந்தார். பகல்ல வந்து அற்புதம் நடக்குது. எந்த ஒரு மனிதனுடைய ஜெபம் இரவுல இருக்கோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பகல்ல அற்புதம் நடக்கும். ஆமென். எந்த ஒரு மனுஷன் இரவுல தனிமையாய் போய் அந்தரங்கமாய் போய் கதவை சாத்தி கொண்டு ஜெபிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டும் போயிட்டு மற்ற சீசர்லாம் தூரத்துல இருக்கிறாங்க. இந்த 3 சீசர்களை கல்லெறி தூரம், அவ்வளவு தூக்கி அடிச்சா எவ்வளவு தூரம் போகுமா? ஒரு 30 மீட்டர் வச்சுங்களேன், ஒரு 15-20 மீட்டர் வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அவ்வளவு தூரத்துல அவங்க 3 பேரை விட்டுட்டு அவர் போய் தண்ணி திருச்சி ஜெபம் பண்றாரு. இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு? 3 பேர்கிட்டையும் ஜெபம் பண்ணுங்க. இவங்க என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. எத்தனை மணிக்கு தூங்குறாங்க இவங்க தெரியுமா? 12 மணிக்கு தான் தூங்குறாங்க. இந்த தூங்குறவங்களை வச்சுக்கிட்டு கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? என்ன பெரிய அற்புதத்தை செஞ்சிட முடியும் தூங்குறவங்களை வச்சுக்கிட்டு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கல? வீட்லயும் தூக்கம், வேலையிலும் தூக்கம், சர்ச்சையிலையும் தூக்கம், தூக்கம் தூக்கம் தூக்கம், எப்பொழுதும் தூக்கம். வந்து பாருங்க, சர்ச்சில் உட்காந்தாலே தூக்கம். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. பின்பு அவர் வந்து அவர்கள் தூங்குகிறதை கண்டு பேதுருவை பார்த்து, சீமோனே, பேதுருவை பார்த்து, பேதுருவேன்னு சொல்லல, சீமோனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு, அதுக்குள்ள போதேல. நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, பிரியமான தேவ பிள்ளையே, காலையில் அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாகிலும் சீக்கிரம் எழுந்திருக்க கூடாதா? எழுந்திருந்து சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து சர்ச்சுக்கு வரக்கூடாதா? அந்த 1 மணி நேரமாகிலும் முன்னாடி வரக்கூடாதான்னு கர்த்தர் உங்களை பார்த்து நீ கேட்குறாரு. காலை ஒரு ஆப்சண்ட், 1/2 hour ஆப்சண்ட், 3/4 hour ஆப்சண்ட். அந்த 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்குற அந்த 1 மணி நேரம் முன்னாடி வந்து இருக்கக்கூடாதா? யூ கேம், இங்க வரணும், முன்னாடி வந்துருங்க. ஆளை மாற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணும். அதுதான் உண்மையாய் தேடுறது. அல்லேலூயா. காரணங்கள் மட்டும் எப்பொழுதும் நம்ம கிட்ட இல்லாம இருக்கவே இருக்காது பாருங்க. எதனா ஒரு காரணம், ஏதாகிலும் ஒரு காரணம் இருக்கும். ஆண்டவர் எப்பொழுதுமே காரணத்தை கேட்கிறவர் அல்ல, அவருக்கு தெரியும் எல்லாமே. ஆமென். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைபொருள் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்பாக எல்லாமே என்ன இருக்கு? நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கு முன்னாடி நீங்க 5 மாடியில 500 மாடியில நீங்க மேல போய் நின்னாலும் கீழே இருக்கிற அந்த அறைக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அவர் பார்க்க முடியும். அதான் தேவன். இந்த சுவர் மறைச்சிக்கிச்சு, இந்த துணி மறைச்சிச்சு, அதெல்லாம் கிடையாது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்திருக்கிறவர். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கண்களுக்கு மறைவான ஒண்ணுமே கிடையாதுப்பா, எல்லாமே அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ பாருங்களேன், அவர் கேட்கிறாரு, 1 மணி நேரமாகலும் விழுதிருந்து ஜெபிக்க கூடாதா? அடுத்த வாசிங்களேன். அதனால தான் நீ ஜெபம் பண்ணினா சோதனைக்கு உட்பட மாட்ட. சோதனைக்காரன் வரமாட்டான், பிசாசு வரமாட்டான். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதாவது உங்க ஸ்பிரிட் இருக்குல்ல, உங்க ஆவி, ஆவி மனுஷனாக்கி நீங்கள் உற்சாகம் உள்ளவர்கள். எது பலவீனம் உள்ளது? இந்த மாம்ச பலவீனம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் ஜெபம் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்கு,
ஆனா இந்த உடம்பு ஒத்து வர மாட்டேங்குது. நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அந்த முட்டி வலிக்குது. நான் அப்படியே போயிட்டு நடந்து ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நடந்தா கால் வலிக்குது. ஆவி உற்சாகம் உள்ளது, சரீரமோ பலவீனம் உள்ளது. இந்த பலவீனம் உள்ள சரீரத்தை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, இந்த ஆவி மனுஷனாகி நீங்கள் ஆவியில உற்சாகம் கொண்டால் உங்கள் ஆவிக்கு சரீரம் கீழ்ப்பட்டு இருக்கும். ஆமென். எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க தான் உங்களுடைய சிந்தைக்கு புரோகிராம் கொடுக்கணும். நல்ல நீங்க சயின்டிஸ்ட் நல்ல அறிவாளிகள்லாம் கேட்டு பாருங்களேன், மூளையை ஏமாத்த கற்றுக் கொடுப்பாங்க. மூளையை ஏமாற்ற கற்றுக் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களுக்கு இப்போ புரியாது. உங்க மூளையை நீங்க ஏமாத்தணும். உங்க மூளையை நீங்க ஏமாத்த கற்றுக்கொள்ளாத வரையிலும், உங்கள் மூளையை நீங்கள் ஏமாற்ற கற்றுக்கொள்ளாத வரையிலும் நீங்கள் சரியான என்ன சொல்றது ஆவிக்குரிய மனுஷனா மாற முடியும். சரீரம் ஒத்துழைக்காது. ஆனா உங்க மூளையை நீங்க ஏமாத்தணும். உங்க மூளையில எல்லாமே புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பந்தை தூக்கி போட்டதுமே டக்குன்னு எதையும் கேட்காது, யாரையும் கேட்காது, உடனே கை வரும் மறைப்பதற்கு. ஏன்னா அது ஆல்ரெடி புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி வந்தா இப்படி பண்ணணும்னு அதுக்கு தெரியும், இப்படி பண்ணா இப்படி செய்யணும்னு தெரியும். எல்லாமே ப்ரோக்ராம்ஸ். ஆனா நீங்க ஏமாற்றுங்க. உங்க மூளையை ஏமாற்ற கற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஏமாற்ற முடியும்னா, உங்க ஆவியில உற்சாகம் உள்ள உங்க ஆவியை கொண்டு நீங்க சொல்லணும், நான் உற்சாகமா இருக்கிறேன், நான் பலனா இருக்கிறேன், உனக்கு தெரியாதா, நான் பயங்கரமான பலமுள்ளவன், ஏன்னா என் ஆவி பலமுள்ளதா இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லி விட்டுட்டீங்கன்னா, நீங்க உற்சாகமா இருக்கிற மாதிரியே உங்க உடம்பு ஆக்டிவா மாறிடும். ஆனா நீங்க சொல்லணும். அல்லேலூயா. உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது அப்படின்னா, உங்க மூளைக்கு நீங்க புரோகிராம் கொடுக்கணும், நீ நம்பாத, அந்த பிரச்சனை உனக்கு இல்லை, அந்த பிரச்சனை உனக்கு இல்லை, நீ நம்பாதன்னு உங்க மூளைக்கு நீங்க சொல்றதை கேட்கணும். நீங்க சொல்றதை உங்க மூளை கேட்கணும். நீங்க ஒன்னா போயிட்டு பெரிய பெரிய அறிஞர்களை கேட்டு பாருங்க. நான் சொல்றது உண்மை, 100% உண்மை. உங்க மூளையை நம்ப வைங்க. உங்க மூளைக்கு நம்புவதற்கான வாய்ப்பை கொடுங்க. நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஆமா இல்ல, ஆமா அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்படி நம்பிடுறது. இல்ல இல்ல, எந்த மனுஷன் எதை சொன்னாலும் அவன் சொன்னதை மனதில் எடுத்து போய் வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே நடந்துடும். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அதை புரோகிராமை மாற்றணும். இல்லை இல்லை, அவங்க சொன்னது உண்மை இல்லை, கர்த்தர் சொல்றது தான் உண்மை, கர்த்தர் சொல்றது தான் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற ஒரு புரோகிராமை நீங்க மூளைக்கு கொடுக்கும்போது நிச்சயமாய் அது எல்லாத்தையும் மாற்றிடும். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க. ஒரு கேன்சர் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பேச்சு சொல்கிறோம், ஒரு கேன்சர் இருக்கு, இந்த கேன்சர் எப்படி குணமாக்க முடியும்? டாக்டர் சொல்லிட்டாங்க கேன்சர்ன்ட்டு, எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, இது கேன்சர் சொல்லியாச்சு. 100% உண்மையே ஆகிப்போச்சு. ஆனால் உங்கள் மூளைக்கு நீங்கள் நம்பிடுச்சுன்னா, உங்கள் மூளை அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் மைண்ட் அதை நம்பிடுச்சுன்னா கேன்சர் கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ நம்பாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இயேசுவின் தழும்புகளால் சுகம் ஆயிடுச்சு, இயேசுவின் தழும்புகளால் அது சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்கள் மூளைக்கு ப்ரோக்ராமை ஏற்றிட்டீங்கன்னா அது மட்டும் தான் கிரியை செய்யும். மெமரி கார்டில் நீங்கள் ஏற்றி விட்டீங்கன்னா அது மட்டும் தான் கிரியை செய்யும், அது மட்டும் தான் பாடும். அது போல் எல்லாரும் சொன்னது ஏற்றிடக்கூடாது. நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டைரக்ஷன் பண்ணணும். ஆமாம், கர்த்தர் என்னை பரிபூர்ண சுகத்தினால என்னை வைத்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தையை உள்ள வைக்கணும். அதையே சொல்லணும், அதையே நம்பணும். எதை தான் நம்புறோம்னா, யாரெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம், கர்த்தர் சொல்றதை நம்புறது கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்களேன், எல்லாரும் சொன்னதை எடுத்து வச்சிருங்க, ஓர வச்சிருங்க. புதுசா உங்க மூளைக்கு ப்ரோக்ராம் கொடுங்க. உங்க மூளைக்கு பேசுங்க, உங்க மூளை இடத்துல பேசுங்க, உங்களுடைய சிந்தையில பேசுங்க. ஆமா, இது கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, நான் வானத்திலிருந்து வந்த தேவ தூதனுக்கு மேலானவனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், அவரை போலவே அவருடைய சாயலின்படி அவர் ரூபத்தின்படி என்னை வைத்திருக்கிறார். நான் இந்த உலகத்துல சோதனைக்கு உட்படாதபடி நான் விழுத்திருந்து ஜெபம்னா பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஐயா, சில நேரங்களில் நான் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்களை சொல்றேன். எதையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணாம ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டேன். சில ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு தலைவலிக்கும், நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் தலைவலிக்குது நம்ம யோசித்தோம்னா, அவங்களுக்கு தலைவலியை நம்ம போட்டு திங்க் பண்ணினே இருந்திருப்போம். எதனால தலைவலிச்சிருக்கோம், ஏன் இவங்களுக்கு தலைவலிக்குன்னு தெரியல. அவங்க சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம திங்க் பண்ண நமக்கும் கொஞ்ச நேரத்தில் தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் இது நடக்குது நமக்கு? உன் மைண்டு
அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, அதை நினைக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால கொஞ்ச நேரத்தில் தலைவலி ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் அதே பிரச்சனை வரும். பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அவங்க நம்பிடுவாங்க. ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஹார்ட் அட்டாக்லேயே சாகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன் தெரியுமா? நம்மளும் இதுலேயே ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருவோமோ, நம்மளும் இப்படி தான் போயிடுவோமோ, நம்மளுக்கு கேன்சர் வந்துடுமோ, நம்மளுக்கு இப்படிப்பட்ட. முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். சாபம் நமக்கு கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்த ஒரு பிள்ளைக்கும் பரம்பரை சாபமோ தலைமுறை சாபமோ 4ஆம் தலைமுறை சாபமோ கிடையவே கிடையாது. அதனால நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க, உங்க மூளைக்கு வேலையை கொடுங்க. இல்லை நான் அப்படிப்பட்டவன் அல்ல. அப்போ விழுத்திருந்து ஜெபம் பண்ணுவது குறித்து சில காரியங்களை நான் உங்களோட பேச போகிறேன். அந்த காரியத்தை தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? கொஞ்சம் அப்புறம் இவங்க சொல்லிட்டு போயிட்டாரு. இது பாருங்களேன், ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, வராரு எழுப்புறாரு, ஏப்பா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன் ஜெபம் பண்ணல அப்படிலாம் எல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. மறுபடியும் போயிட்டாரு. போய் அந்த வார்த்தைகளை ஏற்கனவே என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ண, இதுக்கு மேலெல்லாம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றாரு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் பொறுத்து வர்றாரு. மறுபடியும் வந்து பார்க்குறாரு, மறுபடியும் நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சர்ச்சில் உட்காந்து சொல்ல வரும் பாருங்க. அது எப்படி தான் மூடுமா தெரியும். மிகுந்த இயேசு கிறிஸ்து முன்னாடி நிற்கிறாரு. சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணா நடக்க போகுது, நீ பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்க பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு தூக்கமாக வருது. அதிகாலையில் ஜெபத்துக்கு அப்பா அம்மா எப்போ சொல்ல, நீ போ, நான் வரல, நான் ஜெபம் தூங்க போகிறேன். நீ தூங்கினே இரு, ஒரு நாள் ஒரேவையா தூங்கிடுவேன். அல்லேலூயா. அதிகாலை ஜபத்துக்கு வர முடியல, ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு அதுவும் எழுந்து வர முடியலன்னா நீ யாரை நேசிக்கிற? உன் தூக்கத்தை தானே நேசிக்கிற. கர்த்தர் எப்படி உன்னை நேசிக்க முடியும்? ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாருக்கு உங்களை விற்று போட்டீங்கன்னு பாருங்க. எசபேலுக்கு தன்னை விற்று போட்டவன்னு சொல்லிட்டு ஆகாபை குறித்து சொல்றாரு. நீங்க தூக்கத்துக்கு உங்களை விற்று போட்டுறாதீங்க, தரித்திரம் வரும். தயவு செஞ்சு ஒரு நாள் ஏந்து என்ன பெருசா நன்ற போது. நீங்க குளிச்சுட்டு வரீங்களா, குளிக்காம வரீங்களா, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். மூஞ்ச கூட கழுவின்னு வந்து சுத்தமா பரிசுத்தமா வந்து உட்கார்ந்து இருந்திருக்கலாம். யாருக்கு தெரிய போகுது? நான் குளிக்கல படுத்துறேன், தான் வரல படுத்தாரு. யாருக்கு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்களா? கண்டே பிடிக்க முடியாது. பவுடர் இருக்கிற அச்சின்னு அப்பின்னு வந்துட வேண்டியதான், வாசனையா இருந்திருப்போம். ஆமென். ஆண்டவர் ஆலயத்துக்கு பரிசுத்தமா வரணும், அவ்வளவுதான். நைட்டே குளிச்சுட்டு என்ன பண்ணலாம், காலையில இருந்து மூஞ்சி கழிட்டு வரவங்களாம் இருக்கிறாங்க. தோத்துரும். நம்ம சபையில இல்லை, சொல்றேன், பொதுவாக சொல்றேன். பட் பரிசுத்தமாக வரணும். இது பரிசுத்தமான ஆலயம், பரிசுத்தமாக தான் வரணும். இது இந்த இடத்துல எப்பொழுதுமே எப்பொழுது இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் வீட்டு இருப்பார். அதனால பரிசுத்தமாக வரணும், தப்பு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ 2வது முறையும் ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்னப்பா நீ மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிற? மறுபடியாக என்ன சொல்றது கூட தெரியலையா, அவ்வளவு தூக்கம். எத்தனை மணிக்கு? 11 to 12. எத்தனை மணிக்கு? இரவு 11 மணிலேருந்து 12 மணிக்கு நடக்கிற சம்பவம் இந்த சம்பவம். இப்போ போயிட்டாரு. போயிட்டு மறுபடியும் 3வது வாட்டி வர்றாரு. இப்போ அவர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நீ தூங்குப்பா. இங்க பாருங்க, உங்களை கண் விழித்து ஜெபம் பண்ணும்போது சொல்லும்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆண்டவர் சொன்னார், இதுக்கப்புறம் நீ தூங்குப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனோட தூக்கமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் தூங்கல. அந்த டைமுக்கு அப்புறம் அவன் தூங்கவே இல்லை. காலையில வரலும் அவனால தூங்கவே முடியல. நீ சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்னை 3 தடவை மறுதளிப்புன்னு சொன்னாரு. கூடவே ஓடுறான், அலையிறான். ஐயோ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சும் போயிட்டாங்களே, இயேசு கிறிஸ்துவை கொல்ல போறாங்களே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு ஓடுறானுங்க. அப்படி ஒரு இரவெல்லாம் தூக்கமே போயிடுச்சு. ஆண்டவர் விழித்திருக்கும் போது சொல்லும் போது நீங்கள் விழித்திருந்தால், கண்ணை மொட்டு திருடுகிற பிசாசானவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, உங்களை மோசம் போக்காதபடிக்கு, உங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணா, நிச்சயமாய் சொல்றேன், கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரும் கொள்ளையிட முடியாது. நான் நைட்ல தான் சொல்லலைங்க. இந்த 2 மணிக்கு தூங்குற பார்ட்டிங்க ஒன்று இருக்குன்னு தெரியுமா?
அது 2லேருந்து 4க்குள்ள ஒரு அருமையான ஒரு தூக்கம் போடும். அவங்க கூட விழித்திருந்து ஒரு ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. வேலைக்கு போகிறவங்க கஷ்டங்க, ரொம்ப டயர்டுங்க, அதனால தான் சரக்கு அடிக்கிறாங்க. அதான் 52 பேர் நான் போயிட்டாங்க போல. அல்லேலூயா. ஒரே வேலையை தூங்கிட்டாங்க. ஒரு சாக்கு ஒன்று, எல்லாருக்கும் ஒரு சாக்கு கடிச்சிது. ரொம்ப அசதிங்க, ரொம்ப டயர்டுங்க, வேலைக்கு போகிறதுனால தான், அந்த உடம்பலி போகிறதுக்காக தான் நான் சரக்கு அடிக்கிறேன். மதுபானம் ரத்த வர்ணமாக இருக்கும், சீக்கிரத்தில் மண்டையை போட்டுருவாங்க. நம்ம விழித்திருந்து ஜெபிக்காதனால தாங்க அநேகர் மரணத்தை தழுவி கொள்கிறார்கள். நீங்கள் நானும் ஜெபிக்காதனால தாங்க நம்ம சொந்த பந்த உறவுகள் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம ஏதோ நம்ம பெற்ற நன்மை, ஓகே ஏப்பா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், ஆண்டவர் குறிச்சி என்னோட போட்டோம். நீங்க தான் ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். எப்பா உன்னால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கப்பா, வா உன்னால் ரட்சிக்கப்பட்டவங்களாம் கூட்டு வா. நான் ஒருத்தருக்காக கூட ஜெபம் பண்ணலையே ஆண்டவரே, நீ எதுக்கு வந்த, நீ போ. அல்லேலூயா. நமக்கு பின்னாக ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதை கர்த்தர் பார்ப்பார். நீ பெற்ற அபிஷேகம், நீ பெற்ற நன்மைகளை கர்த்தர் உன் மூலியமா எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்னு பார்ப்பார். இன்னொன்னு சொல்லட்டுங்களா, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நான் உங்க மத்தியில சொல்றேன். உங்களால ஒருத்தரையும் ரட்சிக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களால ஒருத்தரையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டு வரலனாலும் பரவாயில்ல, உங்கள் நடக்கையை பார்த்தோ உங்கள் வார்த்தையை பார்த்தோ ஒருத்தரும் தேவனை விட்டு போகாதபடி பார்த்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்படனா கூட பரவாயில்லைங்க, ஆனா உங்களால ஒருத்தர் கெட்டு போயிடக்கூடாது. அது கர்த்தர் கேட்பார், கண்டிப்பா கணக்கு கேட்பார். அவன் பாதாளத்துக்கு போனான்னா, அவன் நரகத்துக்கு போனான்னா, அவனுடைய ரத்தப்பழி உங்க தலைமையில கண்டிப்பா வரும். அதனால நான் சொல்றேன், உங்களால ஒருத்தர் ரட்சிக்கப்படனா கூட பரவாயில்ல. அதனால நான் ரட்சிக்கப்படனா பரவாயில்லன்றதுனால பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் யாருக்கும் போய் ரட்சிப்பு சொல்ல மாட்டேன், நான் யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், யாரையும் கர்த்தரிடத்துல அழைத்து கொண்டு வர மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு செய்யலன்றதுனால, உங்களுக்கு ஒண்ணு நடக்கலன்றதுனால நம்ம ஏன் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நான் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தரை குறித்து தான் அறிவு மற்றவர்களுக்கு சொல்லுவேன். அவர் எனக்கு செய்யலாம், மற்றவர்களுக்கு செய்வார், எனக்கும் செய்வார். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா நான் அழைத்து கொண்டு போற அத்தனை பேருக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து நான் நிச்சயமா சொல்றேன். அந்த விழித்திருந்து ஜெபிக்கும் போது தான் அந்த விழிப்பு இருக்கணுங்க. விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வுனா என்ன அர்த்தம்? இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன், விழித்திருங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன் விழிப்புணர்வு உள்ளவர்களா இருங்க, விழித்திருங்க. ஒரு காரியம் உங்களுக்கு விழிப்புணர்வு, அலர்ட் ஆயிடணும், ஓகே அப்படின்னு உடனே என்ன பண்ணிடணும், அந்த விழிப்புணர்வுக்குள்ள வந்துடணும். நீங்கள் உங்க மூலியமா பரலோக ராஜ்யத்தில் எத்தனை ஆத்து மக்கள் போகும்போது, நரகத்துக்கு போனா எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க? அவர் பெனிகின் சொல்லியிருக்கிறார் நரகத்தை குறித்து சில காரியங்களை. ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, பரலோகம் நரகம் தரிசனம்ட்டு. அதெல்லாம் வாங்கி படிக்கும் போதெல்லாம், நான் சொல்றது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவன். அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சாக்கா அந்த பரலோகன்றது ரொம்ப ஜாலியா இருக்கும் படிக்கிறதுக்கு, நரகன்றது படிச்சாக்கா என்ன ஈரக்கொள்ளலாம் நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பயம் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட மோசமான ஒரு இடம் தான் நரகம், பாதாளம். நம்ம போயிடக்கூடாது, நம்ம குடும்பம் போயிடக்கூடாது, நம்ம உறவுகள் போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இந்த பேதுருவை கர்த்தர் என்ன அப்படின்னா, இவர் தூங்குகிற மனுஷனா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த இரவுக்கு அப்புறம் அவன் தூங்கவே இல்லை. அந்த 12 மணிக்கு மேல தூங்கவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கமே போயிடுச்சு. ஆண்டவர் உங்களுக்கு விழித்திருந்து ஜெபிக்க சொல்றாருன்னா, ஏன் ஏன் இந்த 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 ஒவ்வொரு தலைப்புகளா நம்ம ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போறோம். ஜெபத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எந்த மாதிரி ஜெபத்தை நம்ம பதிலை பெற்றுக்கொண்டோம், எப்படிப்பட்ட ஜெபம்லாம் பெரிய காரியங்களை செய்ய வச்சது அப்படின்றத நம்ம தலைப்புல தான் பார்த்துட்டு வர போறோம். ஸோ இந்த ஜெபம் எதை குறித்துனா, விழித்திருங்க ப்ளீஸ், அலர்ட். நீங்கள் நான் விழித்திருக்கணும். இரவுல நிறைய பேர் முன்னாடி ஸ்டார்டிங்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றதும், 5 மணிக்கு ஜெபம் பண்றதும், 4 மணிக்கு ஜெபம் பண்றதும், 2 மணிக்கு ஜெபம் பண்றதும், இரவெல்லாம் ஜெபம் பண்றதும், நடந்து ஜெபம் பண்றதும், முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றதும், இப்படிப்பட்ட ஜெபம்லாம் பண்ணீங்க, நல்லது. ஆனா இப்ப எதுவுமே இல்லை இப்போ. அல்லேலூயா. கர்த்தரை நேசிக்கிற அந்த அன்பை விட்டுட்டு தூக்கத்தை நேசிக்கிற அன்புக்குள்ள போயிட்டீங்க. ஸோ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 5:2 வாசிங்களேன்.
5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பொய்யும் தூறலினாலும் நனைகிறது என்றார். இது சூலமித்தி உடைய காரியம். இந்த சூலமித்தி அப்படின்ற ஒரு 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 கதாபாத்திரத்தை வச்சு தான் இந்த பாடல் எழுதப்பட்டது. உன்னத பாட்டு என்பது கவிதை நடைமுறையில் எழுதப்பட்டது. இந்த சூலமித்தி என்கிறது யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா, கவனிச்சிங்கன்னா தெரியும், சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் அடையாளம். யாருக்கு அடையாளம்? நான் ஏற்கனவே இங்கே பேசியிருக்கிறேன். எத்தனை பேர் ஞாபகம் வருது? இயேசு கிறிஸ்து, இதோ வாசல் அருகே வந்து நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் உள்ளே பிரவேசித்து அவனோட கூட நான் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். வாசல் அருகில் நிற்கிறார். இந்த சம்பவத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சாலமோன் நாட்களில் நடந்த விஷயம். இந்த இடத்துல அவர் வந்து சாலமோன் வந்து கதவை தட்டுவதை போலவும், யார தன்னுடைய மனைவியை, இது இந்த 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 இடத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா, தப்பா நினச்சிக்காதீங்க, நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், தப்பா நினச்சிக்காதீங்க, மறுபடியும் சொல்லி சொல்றேன். இந்த கருவாச்சியை குறித்து பேசியிருப்பார். யாரை குறித்து பேசியிருப்பாரு? ஏன் அப்படின்னா, இந்த அம்மா ரொம்ப அப்படியே பணக்கார விட்டு பெண்ணுலாம் இந்த இடத்துல போட்டிருக்காது. நான் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டான், என் வயலில் கொண்டு போயிட்டு திராட்சை தோட்டத்தில் வேலை செஞ்சதுனால நான் வெயிலே இருந்து கருப்பாயிட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவாங்க. இந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு இந்த அம்மாவை அழகுபடுத்தி மேக்கப் போட்டு எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி அது இதெல்லாம் போட்டு நல்லா எல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சாக்கா, கவனிங்க, உங்களே என்னை தான் குறிக்குது. பாவத்தில் உழந்து கிடந்த நம்மை, பிசாசின் பிடி இருந்த நம்மை, தேவனை அற்றவர்களாய் இருந்த நம்மை, துரோகிகளாய் சத்துருக்களாய் இருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி மீட்டு கொண்டு வந்து சபையில வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். இயேசு வந்து இப்ப கதவை தட்டுறாரு. அப்பா, என் புள்ள வந்திருக்கு, அல்லது என்னுடைய என்ன சொல்றது, மனவாட்டி இருக்கு, சபையாகி மனவாட்டி இருக்கு, இப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் என் பிள்ளை கிட்ட போக போறேன் அப்படின்னு உங்க வீட்டுக்கு வராரு. உங்க வீடுனா நீங்க தான் வீடு. உங்ககிட்ட வராரு, உள்ளத்துக்குள்ள வரத்துக்கு ஆசைப்பட்டுட்டு கதவை தட்டுறாரு. ஏமா உள்ள வரலாமா அப்படின்ட்டு. இப்ப சபை சொல்லுது, விசுவாசியாகி சபை சொல்லுது, இல்ல ஆண்டவரே நான் இப்ப தூங்கிட்டு இருக்கிறேன், ஐஎம்பிசி. ஏமா நீ எங்க இருந்து வந்தவ தெரியுமா? நீ எங்க இருந்து வந்தவ தெரியுமா? எல்லாரும் பொது, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான் இது. நீ எங்க இருந்து வந்த ஆள் தெரியுமா? பாவத்துல கடந்த நீ, சாபத்துல கடந்த நீ, அக்கரத்துல கடந்த நீ, குற்றத்துல கடந்த நீ, உன்னை என் சொந்த ரத்தத்தினால கழுவி உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் உள்ள வரலான்னு கேட்கிறேன். ஆண்டவருக்கே கேட்டு போடுறாங்க. இல்ல ஆண்டவரே, இப்போ என்னால முடியாது, இப்ப என்னால ஜெபம் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் தூங்கி கொள்றேன். எத்தனை பேர் ஆண்டவர் எழுப்பி தூங்கி இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை எழுப்பாத நாள் உண்டா? கரெக்டா எழுப்புவாரு. 5 மணிக்கு நீ ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி நீ நினைச்சிருந்தனா 4:59 உன்னை தட்டி எழுப்புவார். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து எழுப்புவார். உங்க அலாரம் கூட ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா கர்த்தர் வரதுக்கான ஃபெயிலியர் இருக்காது. வாய்ப்பே இல்லை. 5 செகண்டுக்கு முன்னாடி வந்து எழுப்புவார், எழுந்துரு. இல்ல ஆண்டவரே, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். இல்லம்மா நான் வெளியில நின்றுட்டு இருக்கிறேன், என் தலை பனியில நனையுது. இல்ல பரவாயில்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம். இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கு? அவருக்கு எப்படி கூப்பிடுறாரு பாருங்களேன், எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு பாருங்களேன். முதல்ல எப்படி கூப்பிடுறாரு? என் நேசரி சத்தத்தை கேட்டு, என் சகோதரியே, என் பிரியமே. அடுத்தது வர்ணிக்கிறார் பாருங்களேன் சபையை பார்த்து, என் புறாவே. புறாவே என்னன்னு அர்த்தம்? அது ரொம்ப அலட்டிக்காது தன்னை, அவள்தான் ஒரு சவுண்டு தான் கொடுக்கும், அவள்தான். அதை அப்படியே கையில வச்சு தடவுனா அவ்வளோ அழகா இருக்கும், மென்மையா இருக்கும். அந்த சிறகுகள், இறகுகள் எல்லாம், கண்கள் எல்லாம் அழகா இருக்கும். உங்களை பார்த்து எப்படி வர்ணிக்கிறாரு? என் புறாவே. உங்களை பார்த்து தாங்க, யாரையோ பார்த்து சொல்லல பிரசங்கம், உங்களை பார்த்தா சொல்றாரு, என் புறாவே. அடுத்தது என் உத்தமியே. கதவு தருமா? இந்த அம்மா சொல்லுது பாரு. அடுத்ததெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? நைட்டி போட்டுக்கிச்சான்.
அது உங்களுக்கு புரியல, அதனால தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், நைட்டி போட்டுக்கினேன், நைட் ட்ரெஸ் போட்டேன். நைட்டி கூட பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டி போட்டுன்னு கடைக்கே போகுது, நைட்டி போட்டுன்னு எல்லாத்துக்கும் போகுது, தோத்திரம். வண்டி ஓட்டின்னு போகுது. நைட்டின்ற ட்ரெஸ் எதுக்கு, நைட்டில் போடுற ட்ரெஸ். இப்போ நைட்டி போட்டுன்னு எங்கே வேணாலும் போகுது. அல்லேலூயா. அவங்களுக்கு நைட்டினே இவங்களுக்கு லுங்கி. ஃப்ரீயாக இருக்கணும், நிம்மதியாக தூங்கணுன்றதுக்காக தான் அந்த வஸ்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, எப்படி நான் மறுபடியும் நைட் ட்ரெஸ் போட்டு நான் எப்படி வேற ட்ரெஸ்ஸை மாற்றுவேன்? நான் என்ன பண்ணேன், தூங்குறதுக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பாதத்தெல்லாம் கழுவி அப்படி ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். மறுபடியும் எப்படி நான் நடந்தா கால் அழுக்காயிடுமே, கருவாச்சி நீ எங்க இருந்த? உங்களை என்ன தான் ஆண்டவர் சொல்றாரு, கருவாச்சின்னு கருப்பா இருக்கிறதுக்கு குறித்து சொல்லலை, நம்ம எங்க கடந்தோம், எங்க இருந்தோம். என் நேசரி அந்த ஆண்டவராக இயேசு, அதாவது உங்களுடைய என்னுடைய மணவாளன் அப்படியே அந்த அந்த கதவு வழியில உள்ள போட்டு அந்த தாப்பால் அப்படி திறக்கிறாரு, அந்த அந்த லாக் ஓபன் பண்றாரு. ரொம்ப லேட்டு. எப்பா கூப்பிட சொல்ல திறக்கணும், பசிக்கும் போது சோறு போடணும். இருங்க கொஞ்சம் நாடகத்தை பார்த்து முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் தான் இறான் அப்படின்னா செத்தா போயிடுவேன். எப்போ பசிக்குதோ அப்போ சோறு போடணும். அல்லேலூயா. சகோதரர்களும் அப்படிதான், அவங்களுடைய விருப்பங்கள் எப்போ அப்போ அதை சரிப்படுத்தணும், அதுக்கான காரியங்களை வாய்க்க பண்ணணும். இரு அப்புறமா போகலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், வேஸ்ட்டு. அல்லேலூயா. ரெண்டு பக்கமும் குத்தம், வேதம் ரெண்டு பக்கமும் குத்தம், ஒருத்தரை மட்டும் இல்லை, ரெண்டு பக்கமும் நம்ம தான் உஷாரா இருக்கணும். அவங்க ஒரு ஆசையை ஒரு விருப்பமா ஒரு கடைக்கு போனோம், ஒரு வாங்கினா போனோம், இரு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, எப்போதான் வேலை இல்லை. வாசிங்க பாருங்களா, அப்படியே கூட்டின கைப்பிடி மேல என் கையை வச்சுதான் அந்த கையில இருந்து என்னாச்சான், களத்து மேட்டில் நீ எப்படி இருந்த, நீ கழனியில எப்படி வேலை செஞ்ச, இப்ப என்ன சொல்றேன்னா என் கையில இருந்து அப்படியே அப்படியே சென்ட் ஊத்துதான். அப்ப சென்ட்லயே குளிச்சிருக்குது மேடம். அது உங்களை என்னதான் சொல்றாரு, வேற யாரையும் சொல்ல. நான் எப்படி இருந்தேன், நானு என்ன போய் இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, அதெல்லாம் வர முடியாது ஆண்டவரே, எனக்கு டைம் இருக்குது, நான் எப்படி அங்க போய் சொல்லுவேன்? அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லிட்டு அப்பா, இல்ல இல்ல ஆண்டவரே, நான் போனா என்ன தப்பா சொல்லுவாங்க, என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க. நீ எப்படி இருந்த? ஹலோ, நீ எப்படி இருந்த? உன்னுடைய முன்னிலைமை எப்படி இருந்தது? உன்னுடைய முந்தின சீர் எப்படி இருந்தது? ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிற, நீ எப்படி இருந்த? இன்னைக்கு நீ என் பிள்ளையா இருக்கிற, நான் வந்து உன்னை கூப்பிடுறேன், இந்த காரியத்தை எனக்காக போய் செய்ய மாட்டேன்னு கூப்பிடுறேன், காரணத்தை சொல்றேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? சபையை பார்த்து தான் இந்த வசனம். நான் தூங்குறேன், நேசர் போயிடுவாரு. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நேசர் போயிடுவாரு, தட்டும் போது திறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சம்பவத்தை பார்க்கலாம், அந்த 10 கன்னிகைகளை குறித்து தானே ஓமைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க, வேகமா வாசிங்க பார்க்கலாம். 25:1, மத்தேயு 25:1, மத்தேயு 25:1 இருந்து நம்ம வாசிக்க போறோம். 13 வசனங்கள் இருக்கு. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக, இங்க பாருங்க, இது சர்ச்சுக்கு, இவ்வளவு நேரம் சர்ச்சுக்கு தான், இப்பயும் சர்ச்சுக்கு தான். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். இந்த 10 கன்னிகைகளுடைய ஓமைகள் நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனா நான் ரொம்ப டைம் இருந்ததுனால ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க. இந்த 10 கன்னிகைகளும் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வருகைக்காக ஆயத்தமாக, ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலாக, ஆண்டவருடைய வருகைக்காக போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு சொல்லுங்களேன்? கன்னிகைகள்லாம் என்ன அர்த்தம்? பைபிள்ல வர்ஜன் போட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு கல்யாணம் பண்ணுவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட கன்னிகைகள். ஹலோ, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு சபையில. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உங்களையும் என்னையும் கழுவி குளிப்பாட்டி கொண்டு வந்து சபையில வச்சிருக்கிறாரு கன்னிகைகளாக, ஒரே புருஷனுக்கு ஏற்ற மனைவியாக நம்ம எல்லாருமே அவருக்காக மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறாரு. நம்ம வெவ்வேறு அவயங்களா இருந்தாலும் தலை ஒருத்தர் தான்,
கிறிஸ்துவே தலையா இருக்கிறாரு. அப்ப நீங்கள் நானும் ஆண்டவருக்காக இருக்கிறோம். 10 கன்னிகைகள். இந்த 10 கன்னிகைகள் யாரை குறிச்சு இருக்குன்னா, சபையில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லலாம். 2 விதமான மக்கள். 5 பேர் ஒரு விதமாகவும் 5 பேர் இன்னொரு விதமாகவும். 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க, 5 பேர் கைவிடப்படுறாங்க. இது எப்படி கைவிடப்படுறாங்கன்னு தான் பார்க்க போறோம். வாசிங்க. அவர்களில் 5 பேர் என்னவா? நீங்க இதுல புத்தி இருக்குதா புத்தி இல்லையா நீங்களே பார்த்துங்க. நான் யாரையும் புத்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே செக் பண்ணீங்க. 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறாரு பாருங்களேன். புத்தி உள்ளவர்களை குறிச்சு பேசல, புத்தி இல்லாதவர்களை குறிச்சு பேசுறாரு. 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எதை ஏற்று போலையா? எதை ஏற்று போலையா? என்ன எதை அடையாளப்படுத்துது? அபிஷேகத்தை அடையாளப்படுத்துது. விளக்குக்கு என்ன தேவை? இன்னைக்கு கரண்ட் தேவை, அன்னைக்கு எண்ணெய். அதை வச்சுதான் அவர் ஓமையாக சொல்றாரு. அன்றைக்கு எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய் கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்தணும். அப்புறம் என்ன ஊற்றணும்? விளக்கெண்ணெய் என்னென்னவோ எண்ணெய் ஊற்றி கொளுத்தினவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு எதையும் கொளுத்துறதே கிடையாது. அந்த புகை வாசனையும் இல்லை, அந்த அந்த நறுமணமும் கிடையாது. ஒன்லி டியூப் லைட் தான், எல்இடிஸ் தான். இன்னைக்கு என்னென்னவோ லைட் வந்துடுச்சு. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, எல்இடி லைட்டாலே நிறைய பேருடைய சரீரத்தில் நிறைய உபாதைகள் வருது அப்படின்றாங்க. எல்இடிஸ் லைட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாரும் ஓட சொல்ல நம்மளும் ஓடி தான் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? எல்இடி லைட்ஸை போடுறோம். ஸோ வேற வழி இல்லை. கூடுமான வரைக்கும் நம்ம லைட்ஸில் பார்த்து தான் நம்ம இருக்கணும். வெளிச்சத்தை தேடணும். வெளிச்சம் நமக்கு நல்லது. பட் அதே நேரத்தில் எல்இடி லைட்டில் வேணான்னு சொல்கிற ஒரு ஆராய்ச்சியாளர்லாம் இருக்கிறாங்க. நமக்கு தேவலை போட்டுருங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்ணாங்களாம்? கூட எண்ணெய் எடுத்துட்டு போல. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஒரு அப்படியே எண்ணெய் எடுத்துட்டு போல. நீங்கள் நானும் எதை எடுத்துட்டு போனோம்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? எண்ணெய்ன்றது எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நாம் நிரம்பி இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போ கொளுத்தினாலும் கொளுத்திக்கும். அல்லேலூயா. எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை அப்படின்னா உங்களை கொளுத்த வைக்கணும். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை, அடி 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 அடி, நல்லா போடு, மியூசிக்கை போடு, நல்லா நல்லா சவுண்டை வை. அப்புறம் தான் கொஞ்சம் பேருக்கு வரும். அல்லேலூயா. அங்கே பம்பச்சாலும் வருது, இங்கே கீபோர்டு போட்டாலும் வருதுன்னா ஏதோ புத்தியில் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம புத்தியில் கரெக்டாக இருக்கணும். புத்தி இல்லாதவர் சொன்னார்ல நம்மளை பார்த்தா, சவுண்ட் ஏதா அட்ரா ட்ரம்ஸா. ஒரு காலத்துலாம் நாங்களாம் அப்படி தான். பேண்ட் அடிக்கணும்னா ஆடாத பேய கூட ஆட வைப்போம். அடிக்கிற அடியில் தார தம்பட்டையெல்லாம் அப்படியே அடின்னு அடிச்சு கையெல்லாம் ரத்தம் வரும். பேய் ஓடுதோ இல்லையோ ரத்தம் வரும். அப்படி போட்டு அடிக்கிறது, நைட்லாம் ஓட்டுறது பேய. என்னவோ தெரியல, அப்போலேருந்து ஆண்டவர் பேயை ஓட்டுற ஆளை வச்சுட்டார் பொழுது நம்மளை. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே அடிச்சுன்னு கிடக்குறேன். பேண்ட் அடி 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 அடிச்சு இங்கேருந்து ரத்தம் வரும், இங்கே ரத்தம் வரும், இங்கே தேயும் எரியும். அந்த பேய் ஓடி இருக்குதோ இல்லையோ, அந்த பேய் டக்குன்னு சொல்லிட்டு போய்டும், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நாளைக்கு வந்து அடிக்கணும். அதுக்குள்ள மறுபடியும் புண்ணு ஆறி இருக்காது. அடிச்சதான் உள்ளேருந்து பேயே வரும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ சபைகள்ல பேண்ட் அடிச்சாதான் அபிஷேகமே வருது. அல்லேலூயா. எண்ணெய் இல்லாம வராதிங்க. அபிஷேகம் நமக்குள்ள இருந்ததுன்னா அது உட்காந்தாலே மகிமை இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியில அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படி நோக்கி பார்த்தாலே மகிமை குளோரி இறங்கணும். அதுதான் சரி. ஒருத்தர் பக்கத்துல பத்த வச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருக்கு அப்படி அப்படியே ஒருத்தர் அந்நிய பாஷையில பேசணும். அவர் மட்டும் ஏன் பேசுறேன்? நானும் பேசுறேன் பாரு, நானும் பேசுறேன் பாரு. அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, நான் இங்கிருந்து சத்தம் கொடுக்குறேன் பாரு, அந்நிய பாஷையில. பொல்லாத ஆவிகளே. அல்லேலூயா. இது அபிஷேகம் கிடையாது, ஏமாத்து வேலை. அதுதான் இது. அதனால தான் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஜென்ஸ் சைடில். நாங்கள் ஏன் அந்நிய பாஷையில் பேச போகிறோம்? நாங்கள் ஏன் அபிஷேகத்தில் பேச போகிறோம்? நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அமைதியாக போயிடும் பாரு. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எங்களை என்ன அடித்தாலும் நாங்கள் அசரவே மாட்டோம். பழமொழி சொல்லுவாங்க, அடி மீது அடி அடிச்சா அம்மியை நகருமா. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிப்பாரு. அந்நிய பாஷை எங்கள் வாயிலிருந்தா வந்துடும், வரவே வராது. சகோதரர்கள் அப்படி மௌனமாய் காத்திருக்கிறார்.
அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் உன் மேல வல்லமையாய் பொழிகிறார், அபிஷேகம் உங்க மேல வருது. நீ என்ன வேணாலும் சொல்லுங்க, அசர மாட்டேன்டாடே. ஏன் சகோதரிகள் மட்டும் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, சகோதரர்களால் ஏன் நிரம்ப முடியல? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்த டவுட் எனக்கு பல வருஷமா இருக்குது. சகோதரிகள் தரிசனங்கள் பார்க்கறாங்க, சகோதரிகள் சொப்பனங்கள் பார்க்கறாங்க, கர்த்தர் வந்தாரு, கர்த்தர் நின்னாரு, கர்த்தர் அப்படின்னு சகோதரிகளை கர்த்தருக்கு சோத்திரம் மைக் எடுத்ததும் எல்லாம் சொல்லும். பாப்பாரு, ஏய் நேத்தெல்லாம் என்னென்ன பேசி இந்த வீட்டில் என்ன மாதிரி பேச்சு பேசிவிட்டு என்னென்ன கதைலாம் விட்டுட்டு வாயில வந்ததெல்லாம் பேசிவிட்டு இன்னைக்கு வந்தாரு போனாரு, வா வீட்டில் வா, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம நடிக்கிறோமா உண்மையா இருக்கிறோமா பார்த்து. நைட் எல்லாம் கண்ட குப்பையும் வாயிலேருந்து வருது, சர்ச்சுக்கு வந்தா அப்படியே அபிஷேகம் நதியா பாயுது. எங்க தான் பார்க்கறாரு புருஷன், நம்ம நடிக்கிறோமா அது நடிக்குதா? நம்ம அமைதியா வந்துடும். அல்லேலூயா. இந்த அம்மா சொல்லும், பத்தியா உனக்கு ஆவியானவர் கூட சர்ச்சில் வராரா, பத்தியா உனக்கு வரவே மாட்டார, என்ன சந்தேகத்தோட பார்த்தல, என்ன நின்னா கேள்வி கேட்ட, உனக்கு வரமாட்டார் ஆவியானவர், எனக்கு மட்டும் தான் வருவார். இன்னைக்கு பிரச்சனை சபைகள்ல ஆவியானவர் வர்றது பிரச்சனை கிடையாது, அவரே டவுட், இவங்க உண்மையாதான் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுதா, சும்மா நான் நடிக்குதா? ஆவியானவரை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவங்களுக்கு ஆவியானவர் வரவே மாட்டாரு. ஆவியானவருக்கு அர்ப்பணம் செஞ்சவர்களுக்கு தான் வருவாரு. தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவங்க மேல தான் இறங்குவாரு. மேட்டிமையானவர்கள் மேலேயும் நான் யார் என்றவர் மேல ஆவியானவர் வரவே மாட்டார். நீ எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி உன் மேல ஆவியானவர் வரவே மாட்டார். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆவியானவருக்கு தாழ்த்தணும், ஆவியானவருக்கு இறங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் மேல வருவாரு. அதான் அபிஷேகம். நீங்க போயிடலாம், சர்ச்சுக்கு போயிடலாம், காத்திருக்கலாம், ஆனா அறிவுள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும். இவங்க சொல்றாங்க என்கிட்ட எண்ணெய் இல்லை. வாசிங்க. புத்தி உள்ளவர்கள், இப்ப அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட் வருது, அடுத்த 5 பேர் வராங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட, தீவெட்டிங்கன்னா என்னது, பந்தம், தீப்பந்தம் எடுத்துக்கொண்டு கூட என்ன பண்றாங்கன்னா எண்ணெயும் கூட எடுத்துட்டு போறாங்களாம். அபிஷேகத்தை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய ஆற்றலை எடுத்து போறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா சர்ச்சுக்கு ரொம்ப வருஷமா ஆண்டவர் வராரு 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 வராருன்னு சொல்லி 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 அவர் வராற மாதிரியே தெரியல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப சர்ச்சுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த ஆளு இதே தான் சொல்ற, 2000 வருஷமா வராரு வராதான் சொல்லுங்கிறாங்க, அவர் வரா மாதிரியே தெரியல. இந்த பாஸ்டுக்கு வேற வேலை கிடையாது பொழுது, எப்போ பார்த்தாலும் வராரு வராரு வராருன்ற, வரவோ மாட்டாங்க அப்படின்னு சிந்திச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், அவங்கவுங்க ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இஷ்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, பிசாசுக்கு தன்னை விற்று போட்டு, இஷ்டத்துக்கு நண்பர்களை திருப்திப்படுத்த, சகோதரர்களை திருப்திப்படுத்த. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை திருப்திப்படுத்துறோமோ இல்லையோ, நண்பர்களை திருப்திப்படுத்த பார்க்குறோம். நிறைய பேர் ஆண்டவரை திருப்திப்படுத்துறோமோ இல்லையோ, ஊழியக்காரனை திருப்திப்படுத்த பார்க்குறோம். நிறைய பேர் ஆண்டவர் திருப்திப்படுத்துறோமோ இல்லையோ, சக கூட இருக்கிறவங்களை திருப்திப்படுத்த பார்க்குறோம். அங்கதாங்க மிஸ்டேக் நடக்குது. ஆண்டவரை திருப்திப்படுத்த பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து வர தாமதித்த போது, கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகுது. அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களாம், நித்திரை மயக்கம். இதுதான் பேசிட்டு வரேன். விழித்திருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன, நித்திரை. அவர் நித்திரை பண்ணி தூங்கும் போது நடுராத்திரியில மணவாளன் வந்துட்டாரு. ஆமா, கேட்குறீங்களா கேட்குறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க நினையாத நாளிகையில இயேசு கிறிஸ்து வருவார். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இயேசு கிறிஸ்து வருவார். எப்ப வருவார்னு தெரியாது, நீங்க நினைச்சிருக்கலாம். அப்ப நான் தூங்கும்போது இயேசு வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கேள்வி. தூங்கும்போது இயேசு வந்தா என்ன பண்ணுவேன்? உங்க ஆத்மா விழித்து இருந்தால், ஆண்டவர் வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தால், நீங்க தூங்கினாலும் உங்களை தூக்கின்னு போயிடுவார். வரமாட்டாரு, இப்போ வரமாட்டார். நல்ல நைட்லாம் நல்லா ஜாலியாக செல்லு ஃபுல்லாக நோண்டிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரமாட்டார் அப்படின்னு நினச்சி தூங்கினீங்கன்னா நீங்கள் கைவிடப்படுவீங்க. கண்டிப்பாக கைவிடப்படுவீங்க. என்னால் அதுதான் சொல்ல முடியும். ஏன் நீ கைவிடப்பட்டேன்லாம் சொல்ல முடியாது. கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தான் சத்தியத்தை ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் கைவிடப்படக்கூடாது. இத்தனை நாள் எல்லா ஆசைகளையும், எல்லா இன்ப துன்பங்களையும் கர்த்தருக்காக வெறுத்த நீங்கள், அவர் வரும்போது கைவிடப்படக்கூடாது. அல்லேலூயா.
வருவாருங்க. எப்போ வருவாரு எனக்கு தெரியாது, எப்போ வேணாலும் வரலாம். அதாவது இந்த வசனத்துல எப்படி சொன்னா, நடுராத்திரில வந்தாராம். ஏன்? அப்பதான் நல்லா தூங்குவோம். தூங்கும் போது வந்தார். அவருக்கு எதிர்கொண்டு நம்ம தான் போனோம். இயேசு வந்து உங்க கையை பிடிச்சிட்டு போக மாட்டார். நல்லா கவனிங்க. மத்திய ஆகாயத்துல வரும்போது நீங்க ஆப்போசிட்ல போனோம். அவர் வரும்போது நீங்க போனோம். இங்க இருந்து நம்ம டேக் அப் ஆகணும். அவர் வரும்போது நம்ம கிளம்பணும். எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தா தான் கிளம்ப முடியும். அந்த டைம்ல போயிட்டு நான் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சுன்னுக்கிறேன். அப்பதான் பைபிள் பார்க்குறேன். எல்லாம் நேற்றே எடுத்து வச்சிருக்கணும் சனிக்கிழமையே. அல்லையிலே சொல்லுங்களேன். பைபிளை வாரத்தில் ஒரு வாட்டி தான் தொடர்றவங்களா இருந்தீங்கன்னா சனிக்கிழமையே தேடி கண்டுபிடிச்சு வச்சிடணும். எங்கேயோ இருக்குது, எங்க எந்த பேக்கில் வச்சேன்னு தெரியல, எங்க வச்சேன்னு தெரியல. தேடி கண்டுபிடிச்சி சுத்தம் பண்ணி ஒரு துணி எடுத்து துவைச்சி, சிலர்லாம் வந்து திறந்து புள்ள புகை வந்து பல வருஷமா பைபிள்ல தொடாதவங்களாம் இருக்கிறாங்க இங்க. அல்லேலூயா. வீட்டில் இங்க புச்சுன்னு வரத்துக்கு புச்சும் போறது, அவ்வளோதான். பைபிள் எடுத்து படிக்கிறதுல கூட பாருங்க, அதை ஒத்து பாருங்க, கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, கற்றுக் கொடுப்பார். எனக்கெல்லாம் ஒண்ணுமே படிக்க தெரியாது. ஊழியக்காரன் ஆகும்போதெல்லாம் எனக்கு ஒரு பைபிளே படிக்க தெரியாது. இன்னைக்கு மட்டும் படிக்க தெரியுமான்னு கேட்காதீங்க, இன்னைக்கும் அந்த அளவுக்கு படிக்க தெரியாது. பட் என்னையே ஊழியக்காரன் வச்சிருக்கிறாரு, உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு, அவருக்காக யூஸ் ஆகுங்க. ஆமென். வாசிங்க வாசிங்க, வாசித்து முடிங்க. எழுந்திருந்து நோக்கி. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப அந்த புத்தி இல்லாதவங்க இருக்கிறாங்க பாருங்க. என்னதான் சொன்னாலும் சபையில, என்னதான் சொன்னாலும் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், என்னதான் சொன்னாலும் கீழ்ப்படியாம இருக்காங்க. அவங்க தான் புத்தி இல்லாதவர்கள். ஏன் ஆண்டவர் சொல்றாரு இப்படி இருங்க நல்லதுன்னு சொல்றாரு? புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஐயா ஆண்டவர் வரப்போறாரு, ரெடியாரு, ஆயத்தமாரு. பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் இப்ப வந்துட போறாரு. இந்த புத்தி இல்லாதவர்களை குறித்து தான் பேசுறாரு, புத்தி உள்ளவர்களை குறித்து பேசல. புத்தி உள்ளவர்கள் என்னை கூட கூடணுட்டாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் போயிட்டு அங்க இருக்கிற மத்த 5 பேர்கிட்ட கேட்கறாங்க, கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொடுங்களேன், கொஞ்சம் ஆயில் கொடுங்களேன். இப்ப இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? புத்தி இருக்கிறவங்க, நீங்க போய் விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்க. எங்க போய் வாங்கிக்க சொல்றாங்க? அப்போ ஆயில விற்பாங்களா? அபிஷேகத்தை விற்க முடியுமா? அப்பனா எங்க கிடைக்குமோ அங்க போய் வாங்கி கொள்ளுங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாருங்க, அந்நிய பாஷை வரங்களை தாருங்க, வல்லமை தாருங்க, அக்கினியை தாங்க, அப்படிலாம் அப்பெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. டேக்கப் ஆகிறதுக்கு உங்களுக்கு இப்பொழுதே தகுதி உண்டானால் எப்போ வேணாலும் டேக்கப் ஆகலாம். அல்லேலூயா. ஓடாத ஃப்ளைட்டை வச்சு, நல்லா கவனிங்க, ஓடாத ஃப்ளைட்டை வச்சு என்ன பண்ண முடியாது? ஆளை ஏற்றின்னு போக முடியாது. முதல்ல எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அப்புறம் எவ்வளோ ஸ்பீடில் போய் மேலே ஏறுது, எவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு மேலே ஏறுது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது மேலே ஏறுதா, மேலே ஃப்ளை ஆகுதா, பறக்குதா, அது எவ்வளோ தூரத்தில் வரலாம் பறக்குதுன்னு ஒவ்வொரு முறையும் பயிற்சி பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜனங்களை ஏற்றிட்டு பறக்க வைப்பாங்க. ஆமென். ஐயா நீங்க ஆவியில நிரம்பி, அபிஷேகத்துல நிரம்பி, நீங்க ஜெபிச்சு ஆண்டவருக்காக ஆயத்தமாகி நீங்க தயாரா இல்லை அப்படின்னா, ஆண்டவர் வர அன்னைக்கு உங்களால டேக் ஆஃப் ஆக முடியாது. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா நீ ஆண்டவர் வந்தா டேக் ஆஃப் ஆவ. நீ ஆவியில நிரம்பி ஜெபிக்கல அப்படின்னா நீ கைவிடப்படுவது 100% உண்மை. அல்லேலூயா. அதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? போய் அவங்க சொன்னாங்கல்ல, நீங்க போய் விற்கிற இடத்துல வாங்கி கொள்ளுங்கன்னு. நான் சொல்றேன், இப்பொழுதே அந்த விற்கிற ஒரு இடத்துல போய் நில்லுங்க. ஆண்டவர் ஆகிய தேவ இடத்துல போய் நில்லுங்க. ஆவியில நிரப்புங்கப்பா, அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா, வல்லமையில நிரப்புங்கப்பா. நீங்க வந்தா நான் போகணும்ப்பா, நான் வெளுத்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை கொடுங்கப்பா. நான் தூங்கி தூங்கி நாட்களையும் ஆண்டவர் வருஷங்களை வீணடிச்சது போதும்ப்பா, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா இப்படி உதவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அவனை யாருக்கோ அடிச்சிட்டேன், அவன் அடங்கிட்டான். உங்ககிட்ட சொல்லதான் முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா மண்டையில் அவருக்கு விழுந்த மாதிரி எங்க நாங்கெல்லாம் பரவாயில்லைங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படியே மண்டை அப்படியே எரிச்சலா இருக்கும், வீங்கி இருக்கும். ஐயா இந்த 10 கன்னிகைகளே நீங்க எந்த கன்னிகைகள்? கடைசி நேரத்தில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க, ஆண்டவரே என்னை எப்படி ஆகிலிட்டும் போயிடுங்க ஆண்டவரே, உங்களை அறியேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரான். இந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க, நேரம் இல்லை அதனால விட்டுட்டு போறேன்.
உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய டைம் இருக்கு. நிறைய பேர் அந்நிய பாஷையில என்னென்ன தெரிய மாட்டுது. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அந்த ஆத்மா ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஞானஸ்தானம் எடுக்க முன்னாடி அது ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு நடத்தினாதான் அந்த ஆத்மாக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வா தண்ணியில முழிக்கோ, பரலோகம் போயிடலாம். இன்னைக்கு தண்ணியில முழிவிச்சு பரலோகம் போறதுக்கு சிறகுகள் நனைஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆவியில அபிஷேகம் இல்லை, ஆவியில வல்லமை இல்லை, அந்நிய பாஷை வரங்களாம் என்னன்னு தெரியல, ஆவியில நிரம்பி ஜெபிக்க தெரியல, அந்நிய பாஷையில ஜெபிக்க தெரியல, வல்லமையா ஜெபிக்க தெரியல. டேக் அப் ஆக தெரியல. டேக் ஆஃப் ஆக தெரியலன்னா நீ பூமியில தான் இருக்கணும். டேக் ஆஃப் ஆகிறதுக்கு எப்போ நீ கற்றுக்கொள்றியோ, எப்போ ஆவியில நிரம்புறியோ. ஏன் தெரியுமா? அந்நிய பாஷையில நிரம்புறவங்க அப்படியே காத்துல பறக்கிறவங்க இருப்பாங்க, எங்க போய் எப்போ விழுவாங்கன்னே தெரியாது. சிலர்லாம் தன்னை மறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருக்காங்க. நீங்கள் நானும் கடைசி நாட்கள் இருக்கிறோம். அந்நிய பாஷை வரம் எனக்கு எல்லாருக்கும் நான் சொல்றேன் பாருங்களேன், அந்நிய பாஷை வரம் என்பது ஒரு வரம். ஆனா ஆவியில நிரம்புவது என்பது வரம் கிடையாது. ஆவியில நிரம்புவது என்பது எல்லாருக்கும் தேவை. அல்லேலூயா. நான் அந்நிய பாஷையில பேசல பிரதர், ஆனா எனக்கு வரம் இல்லையா? வரத்தை நான் பேசவே இல்லைங்க. நான் வரத்தை குறித்து பேசல, ஆவியில நிரப்பப்படுவதை குறித்து பேசுறேன். அல்லேலூயா. தரிசன பார்வைகள் உண்டா? தரிசன வல்லமைகள் உண்டா? ஸோ தயவு செய்து சொல்றேன், நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிங்க, ஆண்டவரத்துல கேளுங்க, என்னையை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கைவிடாமல் கரை சேர்ப்பார். 10 பேர் தான் சர்ச்சில் இருந்தாங்க, 10 பேர் தான் ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமா இருந்தாங்க, 10 பேர் தான் ஆயத்தமாவும் இருந்தாங்க. 5 பேர் ஆண்டவரோட போயிட்டாங்க, 5 பேர் போல. சபையே, எல்லாருக்கும் தான் சொல்றேன், நீங்க போகணுன்றதுக்காக தான் சொல்றேன். கைவிடப்பட்டுறாத, நீ இங்க விடப்பட்டுறாத, தயவு செஞ்சு சொல்றேன். ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக செலவழி, நேரத்தை செலவழி. ஆண்டவர் அபிஷேகத்துக்காக. கவனிக்கிறீங்களா? இங்க கவனிங்க. எப்போ பார்த்தாலும் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறீங்க. எத்தனை முறை உங்களுக்கு சொல்றது? ஆன்லைன்ல வரப்போகுது. ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்கன்னா குழந்தைய கவனிச்சுருக்கிறீங்க. அல்லேலூயா. கைவிடப்பட்டுற கூடாதுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். என்னடா இவர் இப்படி பேசுறாரு? அவசியமே இல்லை. நீங்க கைவிடப்பட்டுற கூடாது. எப்படி ஆகிலும் ஆண்டவர் வருகையில போகணும். அந்த நேரத்துல போய் அண்ணன் என்ன இல்லை, ஆண்டவரே அப்பா பாஸ்டரை கூப்பிடுங்க, கொஞ்சம் எங்க தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டோம், நாங்க எங்களை 4 உழுக்குனா, எங்களை 4 ஆட்டினா நாங்க ஆவியில் நிரம்பிடுவோம். ஐயோ அந்த கீபோர்டு போடுறவங்கள கூப்பிடுங்க, அந்த பேட் அடிக்கிறவங்களை கூப்பிடுங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களே நம்ம போக மாட்டோமான்னு ஒவ்வொருத்தரும் காத்துட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு சொல்றேன், தேவ பிள்ளையே, கைவிடப்பட்டுறாத. 5 பேர் கைவிடப்பட்டாங்க, 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சபை முழுசுமா இருக்கிற நீங்க அதுல எந்த ரகம் நீங்க பாத்துங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இரவுல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுக்கலன்றதுனால எல்லாம் ஆண்டவர் கோச்சு கொள்ளாதீங்க. ஆண்டவருக்கு பரிசுத்தமா தேவை, ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்கள் தேவை. இந்த கடைசி நாட்கள்ல எல்லாரையும் கர்த்தர் தேக்கல, உண்மையுள்ள மனுஷனை தான் கர்த்தர் தேடுறார். அந்த உண்மையுள்ள மனுஷன் நீங்களா இருந்தா கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்கள் மூலியமாய் செய்வார். ஆமென். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ண? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சோத்துறோம், சோத்துக்கு ஒரு சோத்துறோம், தூக்கத்துக்கு ஒரு சோத்துறோம். ஏன்னா நைட்ல கனவு வந்துடக்கூடாது. பௌர்ணமி ஆனா ஒரு ஜெபம், அமாவாசை ஆனா ஒரு ஜெபம். அதனால தான் வைக்கிறதே கிடையாது, மாட்டின்னு மொழி. அல்லேலூயா. ஏன் வைக்கல? நேற்று முந்தின நாள் கூட பௌர்ணமி, எதுக்கு வைக்கல? பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வச்சா மட்டும் சரியாயிடுமா? எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களா இருங்க, எப்பொழுதும் விழித்தும் ஜெபிக்கிறவங்களா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு யாருக்கு ஜெபம்? வெளி ஆளுங்களை கூட்டு வந்து அவங்க விடுதலை பெற்று போறதுக்கு தான் ஜெபம். நம்மளுக்கே ஒரு விடுதலை தேவைப்படுது, நம்மளுக்கே ஒரு மாற வேண்டியது நம்புங்க. கைவிடப்பட்ட கன்னிகைகளாய் மாறிடாதீங்க. நீங்கள் நானும் கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாற வேண்டும். ஆமென். ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு, அவருடைய ஆபரணங்களை அணிந்து கொண்டு, அவருக்கு முன்பாக நாம் எப்பொழுதுமே வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக, தேவனுக்கு முன்பாக ஆயத்தம் என்னும் பாதரட்சிகளை உடுத்திக் கொண்டு நாம் நிற்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல தாங்க உறவுகள், இந்த உலகத்துல தான் கணவன் மனைவி, இந்த உலகத்துல தான் எல்லா உறவுகளும். ஆண்டவருடைய சமூகத்துல உறவுகள் கிடையாது. அங்கே தேவ தூதர்களை போல நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல நாம் தரிசிப்போம். அல்லேலூயா. நம்ம இந்த நாட்கள் ஆயத்தமாகலனா, ஆயத்தமாகிறதுக்கு இன்னொரு நாட்கள் கிடையாது. கல்லறை, அதாவது சிலுவையில தொங்கிட்டு இருந்தான். வலது பக்கத்துல ஒரு கல்லனும், இடது பக்கத்துல ஒரு கல்லனும். அவனுக்கு கிருபையில வந்தது ரட்சிப்பு. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பட்டார்.
எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்காது. நமக்கு ஆயத்தமாவதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறாரு, சபையில போதனைகளை வச்சிருக்கிறாரு, சபையில ஊழியக்காரனை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம இன்னும் இந்த உலகத்திலே நம்ம உலக காரியங்களில் நாம் நிற்போமானால் பரிதபிக்கப்பட்டவர்களை போல நாம் நிற்போம். அதனால 10 கன்னிகையில் 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை, புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென்.